ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். இந்த குட்டி பாப்பா பாருங்கள், இஹானா தான். நம்ம வீடியோஸில் நிறைய வருவாங்க நம்ம சேனலில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்த வீட்டு பாப்பா தாங்க. 1.5 வயசு ஆகுது பாப்பா. பாருங்கள், இப்போ சிங்கம் ரைம்ஸ் பார்க்குறா. அந்த சிங்கம் வரப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுவாங்க. சிங்கம்னு வரப்போ அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு டிங்கு டிங்குன்னு ஆடுவா பாருங்க. திருப்பி திருப்பி ஆனாலும் பயமாக இருந்தாலும் அதே வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருப்பா. சிங்கம் வந்ததுன்னா பின்னாடி போயிடுவா, திரும்ப பயந்துட்டு திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. இப்போ இவளுக்கு பாருங்கள், குளிக்க வச்சு நல்லா தூங்க வச்சு அனுப்பிட்டாங்க அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால அவள் இங்கே நம்மக்கிட்ட தான் இருப்பாள். நல்லா இங்கே நம்ம கூட செட் ஆகிட்டா. நான் தான் இதெல்லாம் கேட்ட மெட்டீரியல் எல்லாமே அவங்க அம்மா கொடுத்துட்டாங்க. கை நிறைய 2 கைக்கும் வளையல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நல்ல துப்பட்டா லைட் வெயிட்டாக கேட்டேன். அது வந்து நல்ல சமைக்கு ஒர்க் போட்ட துப்பட்டா கொடுத்துட்டாங்க. செம்ம க்யூட்டாக இருந்தா, அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட லெகங்காவோட சட்டை ஸ்லீவ்லெஸ்ஸாக செம்மையாக இருந்தாங்க. கை வச்ச சட்டை போட்டிருந்தா கூட நல்லா இருக்காது. அவளுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டவுடனே சூப்பராக இருந்தது. இன்ஸ்கர்ட்டுக்கு பதில் அவகிட்ட இருக்கிற ஒரு லெகின் கேட்டேன், அதை அழகாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவளுக்கு ஒரு முடி ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா அவளுக்கு ரொம்ப குட்டி முடி. இப்போ ஒரு கயிறு எடுத்து நான் அதில் லேஸ் சுற்றிக்க போகிறேன். மேலே டேப்பு போட்டு ஒட்டிட்டு அப்படியே லேஸை சுற்றிக்க போகிறேன். மேலே அந்த த்ரெட்டு விட்டுருக்கேன் பாருங்கள், பின்னாடி ஒரு குடுமி போட்டுட்டு அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், நம்ம என்ன தான் வருது பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் செய்கிறேங்க. என்னென்னா ஒரு குடுமின்னு தொங்கணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஜவுரி முடி வச்சா பாப்பாவுக்கு ரொம்ப வெயிட் ஆகிடும். கொஞ்சமும் கிடையாதுங்க என்கிட்ட. சும்மா நம்ம பிளாஸ்டிக் பூ ஒன்று வச்சுருக்கோம், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறேன். பாருங்கள், சிங்கம் வந்துச்சுன்னு எங்கே போய் நிற்கிறா பாருங்கள். சிங்கம் வந்துட்டு அங்கே போய் நின்றுடுவா, திருப்பியும் வந்து உட்காந்து பாது என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் அந்த சிங்கம் ரைம்ஸை விடவே மாட்டா. அவள் ரைம்ஸ் கொடுத்தா நம்ம என்ன ஒன்றாலும் கேட்பா. நாங்கள் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் முடிக்கிற வரைக்கும் அழகாக காமிச்சாங்க. நான் ஃப்ளிட்டில் தான் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். பாப்பாவுக்கு சட்டையும் லெகினும் போட்டுட்டு இந்த பின்னெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு லைட்டாக பின்னு வச்சு குத்திட்டேன். மேலே ஒரு ஆரம் போட்டுட்டேன். கீழே ஒட்டியானதும் என்கிட்ட ஒட்டியானம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு ஆரத்தையே போட்டு விட்டேங்க. அதுக்கப்புறம் சின்ன நெக்லஸ் ஒன்று போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டியும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நெக்லஸையே வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா லைட்டாக ரோஸ் பவுட்ரு போட்டுட்டு ஐலைனரில் பொட்டு வச்சுட்டேன். செம க்யூட்டாக இருந்தா பாருங்கள். என்னென்னா அந்த அந்த துப்பட்டா வந்து நல்லா கிராண்டாக இருந்தது. கையில் நிறைய வளையல் போட்டவுடனே செம சூப்பராக இருந்தா அவள். அந்த பூ வேற தொங்க வச்ச உடனே அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அவளுக்கு ரொம்ப நம்ம நல்லா வெயிட்லாம் இல்லாமல் சும்மா லைட் வெயிட்டாக நல்லாவே போட்டு விட்டுருந்தாங்க. அவளுக்கு நல்லா ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக காமிச்சா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கா பாருங்கள். என்னென்னா உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தால் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு நல்லா சாப்பிட கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக கையில் கொடுத்துட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லாவே காமிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு லைக்காவது பண்ணுங்கள், அது போதும். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு ஸ்டார் ரேட் கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.